நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க? இவ்வளோ பருப்பு வகையெல்லாம் ரெடியா வச்சிருக்கீங்க. ஆமா, இது வந்து ஃபேமிலிஸ் பண்ணுறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தஞ்சாவூர் உரப்பு அடைன்னு ஒன்று உண்டு. ஓகே, அது பண்ண போகிறோம். அது வந்து சுரக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, பேச்சுலர்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேச்சுலர்ஸ்க்குனே இல்லை எல்லாருக்குமே இப்போது தேவையான ஒரு இது இந்த சம்மருக்கு நல்ல கூலாக அதான் ஒரு ஜில்லுன்னு சாப்பிட்றது இளநீர் பாயசம். ஆஹா, நிறைய பேரோட ஃபேவரட் அது. அதுதான் ரொம்ப ஈஸி. அடுப்பே வேணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/4 லிட்டர் 1/2 லிட்டர் பால் காய்ச்சினாலே போதும். பாக்கி எல்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணி அப்படியே கலக்கிறது தான். ஃபஸ்ட்டு வந்து பாயசத்தை பண்ணி வச்சுடலாம். சரி, அப்புறமா அடை கரைக்கலாம். ஓகே. ஸோ இந்த வழுவலையும் இளநீரையும் கொடுங்கப்பா. நல்ல இந்த மாதிரி இலசாக இருக்கிறதா வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். ஒரு பாதியை வந்து இந்த மாதிரி அரைச்சிடலாம், ஒரு பாதியை இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக இளநீ விட்டுருவேன். அரைச்சிட்டோம். இந்த இளநீலையே கறக்குறேன். பால் காய்ச்சினது இது ஒரு 1/2 லிட்டர் பால். இது வந்து ஒரு 1/4 லிட்டராக ஆக்கிருக்கேன். சரி, அதை இதில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் பால் இது வந்து ஒரு 200 ml கிட்ட இருக்கிற தேங்காய் பால். எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. ஸோ பேச்சுலர்ஸ் வந்து தேங்காய் பால் கூட எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ரெடிமேடாக கிடைக்கும் இப்போதான். கண்டென்ஸ்டு மில்க் செம ரிச்சான பாயாசமா. இப்போ அதெல்லாம் நல்ல ட்ரெண்டாக ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு கப்பு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க தெரியுமா? இது நீங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. ஒரு 1/4 லிட்டர் பால், ஒரே ஒரு இளநீர், அதில் இருக்கிற வழுவல் தான். இதில் வந்து இப்போது ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி. பால் நாங்கள் காய்ச்சி இது பண்ணல அப்படின்ற ஆளுக்கு வேண்டவே வேண்டாம், தேங்காய் பால் இதெல்லாம் மட்டும் ஒரு சுட நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி. ஓகே, இப்போ இந்த வழுவல் பொடி பொடியாக கட் பண்ணி இது போட்டுருந்தாங்க. ஒரு 1/2 அரைச்சோம், ஒரு 1/2 வந்து இது மாதிரி. இதில் நம்மளுடைய விருப்பமான நட்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுருவோம். இது அப்படியே போட்டுக்கலாம், வறுக்கணும்லாம் அவசியமே இல்லை. எங்களுக்கு இதெல்லாமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவா ஜஸ்ட் அப்படியே வெறுமை தேங்காய் பால், கண்டன்ஸ் மில்க்கு, இளநீர், இந்த வழுவல் இதெல்லாம் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணலாம். சார் பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு தெரியும். அப்படியே அப்படியே குடிச்சிட மாட்டோமான்னு இருக்கு இல்லையா? நல்ல ஜில்லுன்னு மட்டும் இருக்கட்டும். இளநீர் வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுருக்கோம். சரிம்மா. ஆனால் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா நல்லா ஜோராக இருக்கும். நல்ல இந்த வெயிலுக்கு வேறு எதெல்லாமும் சாப்பிட்றத விட இதெல்லாம் சாப்பிடலாம், ஆரோக்கியமானது இது. ஸோ ரெடி ஆகிடும், இவ்வளோதான். ஓகேம்மா. ஸோ சிம்பிள், ரொம்ப ஈஸி, குவிக்காகவும் ஆகிடும், எல்லாருக்கும் பிடிக்கும், ஹாப்பியாக எல்லோரும் சாப்பிட்லாம். ஓகே, ஸோ இது நீங்கள் சொல்ல போனால் ஒரு நல்ல ஒரு நார்மல் ஃபேமிலிக்கே இது பார்த்திரும். போகும், கண்டிப்பாக போகும். இதுக்கு மேலே சாப்பிட்டா உடம்புக்கு உண்மைதான். ஓகே, ஸோ அம்மா வந்து இது இளநீர் பாயாசம் வந்து நான் சொன்ன மாதிரி ரெஸ்டாரண்ட்லலாம் தேடுவோம். நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி அதை வாங்கி ஒரு சின்ன கப்பில் சாப்பிடுவோம். ஸோ அம்மா வந்து இன்றைக்கி ஒரு லிமிட்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹோலாகவே சாப்பிட்றதுக்கு நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ இப்போ தஞ்சாவூர் உரப்படை பண்ணலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு இது, கொஞ்சம் நல்ல காரசாரமாக கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, சோம்பு கொடுங்க ஃபர்ஸ்ட். 1 டீஸ்பூன் கிட்ட சோம்பு அடியில் போடுறேன். வரமிளகா, நம்ம வந்து எல்லாமே பச்சரிசி ஒரு கப், புழுங்கரிசி அதாவது இட்லி ரைஸ் அது ஒரு கப், துவரம்பருப்பு ஒரு கப், கடலைப்பருப்பு ஒரு கப், கருப்பு உளுந்து தான் இதுக்கு நல்லா இருக்கும், கருப்பு உளுந்து ஒரு கப். சரி, எல்லாத்தையும் ஒரு 4 ஹவர்ஸாக ஊற வச்சு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நல்லா குறைஞ்சது 8லேருந்து 10 மிளகா வரைக்கும் போடலாம். நம்ம 8 போடுறோம் போதும். 4, 5, 6, 7, 8 மிளகா போட்டிருக்கேன்ப்பா. ஓகே, நமக்கு அதுக்கு மேலே காரம் தாங்காது, நிச்சயமாக நீ சாப்பிட மாட்டேன். ஸோ பச்சரிசியும் புழுங்கரிசியும் கொடுத்துருவோம். இது இட்லி ரைஸு, புழுங்கரிசி இதில் சேர்க்குறேன். இதெல்லாமும் நம்ம வெய்ய நாளில் சேர்த்துக்கணும். ஏன்னா சுரக்காலாம் இதில் ஆட் பண்ணுறோம். சுரக்காலாம் நீர் கரிகா கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். என்னமா யூஸ்வலாக அடைனாலே பருப்பு அரிசி தான் இருக்கும். ஆமாம், இதில் வந்து இந்த காய் சேர்க்கறது, இந்த சோம்பு சேர்க்கறது, இது அவங்களுடைய ரெசிபிலே இருக்கு. ஆமாம் ஆமாம். இது பச்சரிசி சேம் அதே ஒரு கப் அளவு. இன்ஃபேக்ட் இதில் பூண்டு பிடிக்குங்கிறவா பூண்டும் நீங்கள் ஆட் பண்ணி அரைக்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி வெறும் சோம்பு மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு போடுற வெங்காயம் வந்து இந்த சாம்பார் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை வாங்கி பொடியாக நறுக்கிச்சு கொஞ்சம் தண்ணி கொடுத்துரும். அரிசியை நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம், பருப்பெல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் கரக்கரான்னு அரைச்சிடும். 1/4 கப் தண்ணி விட்டுருக்கேன். பார்க்க போனீங்கன்னா சோம்பு எல்லாமே கூட குளிர்ச்சி. இந்த வெய்ய நாளில் வந்து சோம்பு சர்பத்லாம் பண்ணி சாப்பிடுவா நிறைய பேர். வெயில் வந்து சும்மா ஜென்ரலாக சொல்லுவா, பல நாள் பாவம் பொறுக்கும், ஒரு நாள் புண்ணியம் பொறுக்காதுன்னு. அதாவது புண்ணியம்ன்றது வந்து மழை, அது ஒரு நாள் பெஞ்சா கூட நமக்கெல்லாம் பல நாள் பாவம் வெயில் காய் ஏசி போட்டு சுண்டே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு கடந்துருவோம். பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம்ப்பா. இதை இந்த பவுலில் எடுத்துக்கிறேன். நல்ல சோம்பு வாசனையாக எடுத்துக்கணும். இப்போ பருப்பெல்லாம் ஆட் பண்ணலாம்ப்பா. துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 கப், துவரம்பருப்பு 1 கப், கருப்பு உளுந்து 1 கப், ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுக்கிறேன். எல்லாம் ஒரே ஈக்குவல் இதில் எடுங்கோ. கரெக்டாக நான் கரகரன்னு அரைச்சிருக்கோம். ஓகே, கருப்பு உளுந்து தான் இதுக்கு வாசனையாக இருக்கும். அதனால் அந்த உளுந்தில் மட்டும் இது பண்ணிக்காதீங்க. இல்லை எங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறவா பரவாயில்ல, வெள்ளை உளுந்து. இதில் சுரக்காய் ஆட் பண்ணலாம்ப்பா. நல்லா அந்த மாதிரி கேரட் திருகல்ல திருகி ஆட் பண்ணிடுங்க.
சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயம். ஸோ இதில் இந்த சொரக்காய் தானே இல்லை வேறு தானே ஆட் பண்ண? பூசணிக்காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம்ப்பா. வெள்ளை பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம், வெள்ளரிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 1 டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயப்பொடி போட்டு, தேங்காய் துருவல், இது ஆப்ஷனல், எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். உப்பு, இன்னும் 1.5லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் போடுறேன். இது கலந்துட்டு கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணலாம். கல் ஆன் பண்ணிக்கலாம்ப்பா. தவா காயட்டும். மாவு பத்தியல்னா இவ்வளோ கெட்டியாக தான் இருக்கும். ஸோ தஞ்சாவூர் ஸ்டைல் இந்த கார அடைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 4 மணி நேரம் பச்சரிசி புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்காங்க. அதே மாதிரி கருப்பு உளுந்து, ஸோ கண்டிப்பாக கருப்பு உளுந்து தான் ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க அம்மா. அண்ட் தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது எல்லாமே 4 மணி நேரம் ஊற வச்சாங்க. அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து சோம்பு, காஞ்ச மிளகாய் வத்தலோட அரிசியை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதோட இந்த பருப்பு வகைகள்லாம் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கிட்டாங்க. அண்ட் அந்த பவுலில் மாற்றி அதோட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்காங்க, கொத்தமல்லி சேர்க்க போகிறாங்க, பெருங்காயத்தூள் சேர்த்துருக்காங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க, கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துருக்காங்க. கொத்தமல்லி கொடுங்கப்பா. ஸோ இதை நீங்கள் எப்படிமா இதோட மேட்ச் பண்ணி சாப்பிடுவீங்க? இது சாதாரண தக்காளி சட்னி அந்த மாதிரி எதோட ஒன்றா, ஏன்னா இதுலேயே நல்ல காரம் இருக்கும், சோம்பு வாசனை இருக்கும், அதெல்லாம் இருக்கிறதுனால இதுக்கு எதுவும் தனியாக தேவை இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைன்னா வெறும் தேங்காய் சட்னி அது தக்காளி சட்னி தொட்டு சாப்பிடலாம். கல் காஞ்சிருக்கு. இந்த மாதிரி எதுக்கு ஓட்டை போட்டுருக்கேன்னா இந்த ஹோல்லலாம் எண்ணெய் விட்டுடனா நல்லா போய் வெந்துக்கும். நல்லா வேகட்டும். நிதானமாக வேக வச்சு தான் எடுக்கணும். ஏன்னா பருப்பு, அரிசி, இதில் இருக்கிற காய் எல்லாமே வேகணும். ஓகே, உங்களுக்கு வேணும்னா மூடி போட்டு வேக விடுறேன்னா மூடி விடுங்க. அப்படி இல்லைன்னா 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கிறிஸ்பியாக்கி எடுத்துக்கணும். சுரக்காலாம் இருக்கிறதுக்கும் அதுக்கும் ஒரு தனி டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு சைடும் இதேமாதிரி நல்லா ப்ரௌன் ஆகட்டும். சரி, எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை, இது போதும். காரம் இன்னும் பிடிக்கும்ன்றவா நல்லா ஒரு 12 மிளகா 15 மிளகா கிட்ட வச்சுக்கோங்க. பூண்டு நல்லா ஒரு 10 பல் கிட்ட பூண்டு வச்சு அரைச்சி இது பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வந்து எனக்கு பூண்டு பிடிக்காது, ஏன்னா நான் உனக்கும் கொடுக்கல, அவ்வளோதான். நான் வந்து எப்படி பண்ணுவேன்னா அதில் இப்படி தான் பண்ணுவேன், அதனால அப்படியே உனக்கு கொடுத்துருவேன். ஓகேம்மா, நீங்கள் எப்படி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். ஏன்னா வந்து இதில் சோம்பு யூஸ் பண்ணுவேன், ஆனால் வந்து பூசணிக்காய் நிறைய தடவை யூஸ் பண்ணுவேன். சுரக்காய் வந்து குழந்தைலாம் சாப்பிட்றான்னா யூஸ் பண்ணுவேன். என் வரைக்கும் நான் பூசணிக்காய் யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணிப்பேன். வாசனை வந்து சோம்பு வாசனையோடு இருக்கும். ஆமாம், நல்லா டாமினேட் பண்ணுறது. ஸோ ஜோரான தஞ்சாவூர் உரப்படை ரெடி. அந்த இளநீர் பாயசம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்.
இதுக்கும் அதுக்கும் நல்ல மேட்சாக இருக்கும். இது காரமாக இருக்கும், அது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும். உரப்படை சாப்பிட்டு பார்ப்பா. இளநீர் பாயசம். ஸோ இன்றைக்கி அம்மா வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி அண்ட் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற அளவில் தான் காரம் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குமா. அடை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். அதில் இந்த பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு செஞ்சு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். காரம்னு சொல்லும் போது பயம் இருந்தது, ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. சான்ஸே இல்லை, இது வந்து கேட்கவே வேண்டாம், அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. ஸோ நிச்சயமாக இந்த சம்மருக்கு என்னோட ஃப்ரிட்ஜ்லேயும் இது அடிக்கடி செஞ்சு வச்சுது. இன்னைக்கு ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பர்மா. தேங்க்யூடா. லைக் அதாவது குக்கிங் வந்து நீங்கள் வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும், நான்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் வந்து நான் சாப்பிடும் போது நான் என்ன சொல்ல போகிறேனோ அப்படின்னு கரைச்ச மாவையும் நீங்கள் விட்டுட்டு என் பக்கம் உங்களுடைய அட்டென்ஷன் திரும்பிடுச்சு. ஆமாம், ஏன்னா அது யாராவது ஒருத்தர் சாப்பிட்டு பார்த்து சரியா இருக்குன்னு சொன்னாலும் பார்க்குறவாளுக்கும் சரி இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். அதனால் நீ என்ன சொல்ல போகிறேன்னா நான் ரொம்ப ஆவலோட பார்த்துருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டுமே வழக்கம் போல் சூப்பர்மா. தேங்க்யூ ஸோ மச். இளநீர் பாயசம் செய்முறை. இளநீருடன் வழுவலை கொஞ்சம் அரைத்து கொள்ளவும். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் இளநீரில் அந்த அரைச்ச வழுவலும் இளநீரையுமா கலந்துட்டு அதுலேயே காய்ச்சின பாலையும் விட்டுட்டு அதுலேயே வந்து தேங்காய் பாலையும் ஆட் பண்ணி கண்டென்ஸ்ட் மில்க் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி தூவிட்டு அதில் வந்து வழுவலை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணுங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ண நட்ஸ் ஆட் பண்ணி கலந்துட்டு சில்லுன்னு பரிமாறினா இளநீர் பாயசம் தயார். தஞ்சாவூர் உரப்பு அடை செய்முறை. மிக்சி ஜாரில் அடியில் சோம்பு போட்டு வரமிளகா ஒரு 8 பீஸ் எடுத்துட்டு அது கூட இட்லி புழுங்கரிசியும் பச்சரிசி ரெண்டையும் எல்லாம் அரிசி பருப்பு எல்லாம் ஒரே அளவு எடுத்துக்கணும். அரிசி மட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். அதுக்கப்புறமா பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் கரகரான்னு அரைச்சி இதோட ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா அதில் வந்து துருவின சுரைக்காய், பொடியாக நறுக்கின சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம், தேங்காய் துருவலையும் ஆட் பண்ணி உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலந்துட்டு தவால நல்லா மெல்லிசாக வாத்தெடுத்தேன்னா ஜோரான உரப்பு அடை தயார். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு அம்மா நமக்காக சூப்பராக 2 ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.